ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி, தனாதிபதி, பாக்கியாதிபதி. அப்படிப்பட்ட சுக்கிரன் 10ல் இருந்து 11க்கு வருகிறார். 10ல் சுக்கிரன் இருக்கின்ற பொழுது 6ல் சனி இருந்தாலும் பண வரவு தடைப்பட்டிருக்கும். பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். பணம் செலவாகி கொண்டிருக்கும், ஆனால் வரவுகள் குறைந்திருக்கும். 8ல் குரு இருக்கிறார். 8ல் குரு இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். 6ல் சனி இருக்கார். 2ல் கேது, 8ல் ராகு. கணபதி வழிபாடு செய்வது நல்லது, துர்க்கை வழிபாடு செய்வதும் நல்லது. இங்கு 11லே சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, அது பிறகு மங்கள யோகம், மிக அற்புதமான யோகம். பொதுவாக 11ல் சுக்கிரன் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடம் விருச்சிக ராசியிலே வேறு ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் சுக்கிரனுடைய சுப பலன்கள் தடைப்படும். 3ல் அமர்ந்திருக்கின்ற அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு சுக்கிரனுடைய சுப பலன்களை தடை செய்வார். ஆனால் இங்கு 3ஆம் இடம் விருச்சிக ராசியிலே வேறு எந்த கிரகமும் இல்லை. எனவே சுக்கிரனுடைய சுப பலன்கள் இந்த 37 நாட்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாயும் இருக்கிறார் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை. எனவே மிக அற்புதமான முயற்சிகள், அந்த முயற்சியிலே தைரியம், தைரியத்திலே துணிச்சல் இவையெல்லாம் இருக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். எனவே இந்த சுக்கிர பயிற்சி கன்னி ராசிக்கு மிக சிறப்பான பயிற்சி. குரு வழிபாடு செய்து வருவது நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது கன்னி ராசியில் பிறந்த தொழில் வியாபாரத்திற்கும் நண்பர்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்கும். பணம் முடங்கி இருக்கும். அந்த பணம் முடங்கினதுலாம் இப்போ ரிலீஸ் ஆகிடும், விலகிவிடும். எல்லாமே வரவாக நல்ல விதமாக அது எல்லாம் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். ஆகையால் தன லாபம் நன்றாக எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். பாக்கியாதிபதி லாபத்தில் இருக்கிறார். எனவே புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றில் உங்களுக்கு யோகமே. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி இருக்கின்றது. பண முழக்கம் இருக்காது, பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மற்றபடி தன லாபம் இருக்கின்றது. செயல்கள் சிறப்பாக இருக்கும். மனதிலே துணிச்சல் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இவையெல்லாம் நன்மையே. அதுக்கு அடுத்தபடியாக கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகத்திற்கும் நண்பர்கள் 10ல் சுக்கிரன் இருந்து பெண்களால் உபத்திரவங்கள், அங்கே உங்கள் அலுவலகத்தில் இருக்கின்ற உயர் பொறுப்பில் பெண்கள் இருந்தால் போச்சு, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவிலே கஷ்டங்கள் கொடுக்கும். இதே பெண் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆண்களால் பிரச்சனை, அலுவலகத்தில் எதிர்ப்பாளால் பிரச்சனை. ஆனால் இப்போ சுக்கிரன் 11க்கு வந்துட்டார், அந்த பிரச்சனையெல்லாம் இனி இல்லை. எனவே உத்தியோகத்தில் ஒரு உற்சாகம் இருக்கும், ஒத்துழைப்பு இருக்கும், சிறப்பு இருக்கும். 6ல் சனி இருக்கிறனால மறைமுக தொல்லைகள் எதுவும் இருக்காது, வெற்றிகளை பெறுவீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான நன்மைகள். உத்தியோகத்தில் உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்கள் 10ல் சுக்கிரன் இருந்ததுனால உங்களோட உத்தியோகம், வேலை, அதில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். 7க்குரிய குரு 8ல் இருக்கார். ஆனால் 7க்குரிய உங்களுக்கு கன்னிராசிக்கு அவரே பாதகாதிபதி, அவரே கேந்திரஸ்தானத்துக்கு 2 கேந்திரத்துக்கு அதிபதி, கேந்திராதிபதி 4 மற்றும் 7. அதாவது அவரே பாதகாதிபதி, அவரே கெடுதலை கொடுக்கக்கூடியவர். எனவே அவர் உங்களுக்கு பாதகாதி மட்டும் இல்லை, அவர் உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடியவரா ஒருவருக்கும் புதனுக்கு ஆகாது. அதனால் அவர் மறைகிறது நல்லது தான். ஆகையால் இப்போ குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. 2ஆம் இடத்த குரு பார்க்குறார். 2ஆம் இடத்த குரு பார்க்குறார். இனிமேல் தொழில் வியாபார உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது. எல்லாம் லாபத்தை கொடுக்கும், நன்மைகளை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும். திருமணம் ஆகாத பெண்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள் குருபலம் இல்லை, உண்மை இருக்கலாம், அப்படி தான் இருக்குது. அது அடுத்த மே மாதம் தான் மாறுறார். ஆனாலும் இங்கு குரு 8ல் மறைந்தாலும் கெட்டவன் கெட்டில் கிற்றும் யோகத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். எனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோடைய பலன்களை விட சுக்கிரனுடைய பலன்கள் அதிகமாக வேலை செய்யும். சுக்கிரனுடைய பலன்கள் அதிகமாக வேலை செய்யும். சுக்கிரன் இப்போ லாபத்துக்கு வரைகிற கலத்திரக்காரகன். எனவே திருமண முயற்சி வெற்றியை கொடுக்கும். முயற்சிகள் எடுக்கலாம், நலம் பெறுக. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது கன்னிராசியில் பிறந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள், கலைக்காரகன் லாபத்தில் வருகிறார். கலைக்காரர்கள் லாபத்துக்கு வருவது மிக சிறந்த அமைப்பு. எனவே உங்களை பொறுத்தவரை வெற்றிகளை கொடுக்கக்கூடிய பதவிகள், அதாவது படங்களுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. கலைத்துறை கலைகட்டும், புதிய வாய்ப்புகள் வரும். படைப்புகள் வெளியிட்டிருந்தால் வெற்றிகள் இருக்கிறது, படைப்புகள் வெளியிட்டிருந்தால் வெற்றிகள் இருக்கின்றது. எனவே இங்கு உங்களுக்கு நன்மை. அதுக்கு அடுத்தபடியாக கன்னிராசியில் பிறந்த அரசியல் துறையை சேர்ந்தவர்கள். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் நேரடியாக அரசியலிலே ஈடுபட மாட்டார்கள். மறைமுகமாக அரசியலிலே அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கும். காரணம், சூரியன் விரையாதிபதி. சூரியன் தான் அரசியலை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா ஒரு நட்புக்குரியவர் தான். புதன் வியாபாரத்தை விரும்பக்கூடியவர். சூரியன் செவ்வாயெல்லாம் அதிகாரத்தை விரும்பக்கூடியவர்கள். சூரியன் செவ்வாய் குரு. சனி உழைப்பதையே ஆர்வத்தை காட்டுவார். உழைக்கிறதுக்கே பிறந்தவர் சனி. சனி ஒருவருக்கு ஆதிக்கம் சென்றனா உழைச்சிக்கிட்டே இருப்பார். சுக்கிரன் ஒருக்கு பலமாக இருந்தால் அவர் அழகை ஆசிக்கக்கூடியவர், ஆடம்பர வாழ்க்கை விரும்பக்கூடியவர், பெரிய அளவில் அவர் ஒருவர் பந்தாவாக இருக்கக்கூடியவர். எனவே சுக்கிரன் இங்கு உங்களுக்கு 11க்கு வரார். 11க்கு வருவது உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும்.
எனவே கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கும் இது ஆரோக்கியமான ஒரு வெற்றி. உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு வெற்றி இருக்குது. அரசியலே இருப்பவர்கள் ஆனால் வியாபாரத்தில் இருப்பார்கள், வியாபாரத்தையும் செய்வார்கள். அரசியல்வாதிகளுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். எனவே அரசியலிலும் ஆரோக்கியம் இருக்கின்றது. இறுதியாக கன்னிராசியில் பிறந்த மாணவ கண்மணிகள், புதன் உங்களுக்கு 8லும் பிறகு 9க்கும் வருகிறார். புதன் உங்கள் ராசியாதிபதி, அவரே உங்களுக்கு படிப்பை கொடுக்கக்கூடிய வித்தைக்காரகம். எனவே புதன் பலமாக இருக்கிறார். சூரியனும் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பார். தந்தைக்கிட்ட கொஞ்சம் சண்டை போடுவீங்க இப்போது. ஏன்னா படிப்பில் நீங்கள் வந்து சரியான மார்க் எடுக்காமல் இருந்தாலும் அவரால் கோபப்பட்டு நல்ல கல்லூரி, ஏன்னா தேர்வுலாம் முடிஞ்ச நேரம் இல்லையா, எல்லாமே புதுசாக கல்லூரி, ஏன்னா 10வது ரிசல்ட் வந்துடுச்சு, 12வது ரிசல்ட் எப்பயும் வந்துடுச்சு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ இந்த ஜூன் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு புதிய கல்லூரி, புதிய வகுப்புக்குரிய அப்ளிகேஷன் போடுறது, விருப்ப மனு போடுறதுலாம் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய தந்தைக்கிட்ட சண்டை போடுவீங்க. எனக்கு இந்த கல்லூரி தான் வேணும், அடம் பிடிப்பீங்க. அது வேணாம். அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க. நல்ல ஒரு நன்மையான ஒரு காலங்களாக தான் இப்போ வருது. நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும். நான் வணங்கும் பித்ருக்களால், நான் வணங்கும் குருமார்களால் நன்மையை கொடுக்கும். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.